இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் சம்பந்தப்பட்டிருக்கிற போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3வது நாள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா, கட்டார், குவைட்ல தாக்குதல் நடந்திருக்கு. ஈரான் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் மாறி மாறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. லெபனான் வரைக்கும் இந்த போர் விரிவடைஞ்சிருக்கு. 50க்கும் அதிகமான நகரங்களை சேர்ந்த மக்களை லெபனானில் இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டு வர்ற இன்னும் முக்கியமான விஷயம் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கிறார்னு சொல்லி ஈரான் சார்பு ஊடகங்கள்லையும் சோசியல் மீடியாவிலையும் இந்திய ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு விவாதமே இன்னைக்கு காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றதை பற்றியும் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். முதலாவது, சவுதி அரேபியா மேலே ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதுக்கான காரணம் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுக்கு சொந்தமான இராணுவ தளம் சவுதி அரேபியாவில் இருக்குது. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு சார்பாக மறைமுகமாக செயல்பட்டு வருது, நேரடியாகவே செயல்பட்டு வருதுன்ற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருக்குது. ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்து கொண்டும் அமெரிக்காவுக்கு சார்பாக நடக்குதுன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுக்கு சொந்தமான ஒரு இடத்தை இலக்கு வச்சு ஈரான் நடத்தியிருக்கிற ட்ரோன் தாக்குதலில் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற சவுதி அரேபியாவுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைஞ்சிருக்கு. தீ பரவனாலும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லி சவுதி அரேபியா இன்னைக்கு பிறகு அறிவிச்சிருந்தது. காலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின சம்பவமாக இது பதிவாக இருந்தது. என்னன்னு சொன்னா, உலக அளவில் எரிபொருள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள வரிசையில் சவுதி அரேபியா முன்னணியில் இருக்கு. சவுதி அரசுக்கு சொந்தமான ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம். இதுல ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 5.5 லட்சத்துக்கும் அதிகமான பரல் ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. இந்த இடத்துல பரவன தீக்கு பிறகு யாருக்கும் காயம் கிடையாது. ஆனாலும் ஆயில் ப்ரொடக்ஷன் மறு அறிவித்தல் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கு. எப்ப ஆரம்பிக்கப்படும் என்றது இது வரைக்கும் தெரியாது. ஆனா தீ முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா அறிவிச்சிருக்கு விநியோக செயற்பாடுகள் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, வளம மாதிரி அது முன்னெடுக்கப்படும் என்றது சவுதி அரேபியாவினுடைய உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பு. போர்ல சம்பந்தப்படாத ஒரு நாட்டில் நடந்திருக்கிற இன்னும் ஒரு சம்பவமா இது பதிவாகி இருக்கு. இதே மாதிரி எரிபொருள் கட்டமைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு இடம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் கட்டார்லையும் பதிவாகி இருக்கு. அதுல இயற்கை திரவ எரிவாயு ப்ரொடக்ஷன் இல்லாட்டி எல்என்ஜி ப்ரொடக்ஷன் மறு அறிவித்தல் வரைக்கும் கட்டார்லையும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தியும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஈரான் நடத்தின தாக்குதல்ல 20 பேர் கட்டார்ல இதுவரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றது அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான ஒரு புள்ளி விவரம். குவைட்லையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. எரிபொருள் கட்டமைப்போட சம்பந்தப்பட்ட இடத்துல தீ பரவி இருக்கிற சம்பவம். விமான நிலையத்திலேயும் ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டதை பற்றின செய்தி நேற்றைய நாளில் வெளிவந்திருந்தது. குவைட்லையும் சவுதி அரேபியா, கட்டார் மாதிரி அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்கு. அந்த தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான சில போர் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றின செய்தி இன்னைக்கு காலையிலிருந்து ஒரே பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. ஈரானுடைய தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான குவைத்தில் இருக்கிற படைப்பிரிவுக்கு சொந்தமான போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஈரான் சார்பு ஊடகங்கள் இன்னைக்கு காலையிலிருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அமெரிக்கா அதை பற்றின விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தது. அதுக்கான காரணம் சம்பந்தமாக தேடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பிறகு ஒரு சில மணித்தியாலங்கள் கழிச்சு குவைத் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு தரப்பு அதுக்கான காரணத்தை உறுதி செய்திருந்தது. அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது ஈரான் கிடையாது, நாங்க தான் சொல்லி குவைத் அரசாங்கமே அறிவிக்குது. இது என்னடான்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் தவறுதலா நடந்திருக்கிற ஒரு சம்பவம் சொல்லி குவைத் அரசாங்கம் இல்லாட்டி குவைத்தினுடைய பாதுகாப்பு தரப்பு உறுதி செய்திருந்தது. ஈரானுடைய தாக்குதலை எதிர்கொள்ற மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா மிசைல்கள், ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. அந்த மாதிரி நடத்தப்பட்ட ஒரு பதில் தாக்குதல்ல தவறுதலா அமெரிக்க படைகளுக்கு சொந்தமான போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற விஷயம் அன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. எந்த விதமான உயிர் சேதங்களும் கிடையாது. சில அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க, வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3 இராணுவ உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகி இருந்தது. ஈரானுடைய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது 4 இன்றைய நாளில் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க மக்கள் அமெரிக்க அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கிற ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சைப்ரஸ்லையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. சைப்ரஸை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகளுக்கு சார்பான, அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல இருக்கு. சைப்ரஸ் நாட்டுக்குள்ளேயே பிரிட்டனுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புக்குள்ள பிரிட்டனுக்கு சொந்தமான ஒரு ராணுவ தளம் இருக்கு. இந்த ராணுவ தளத்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருந்தாராம். அந்த வேண்டுகோள் சம்பந்தமா பதில் சொல்றதுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார் கியர் ஸ்டார்மர்னு சொல்லி இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அடைஞ்சிருக்கிறார்.
அந்த மாதிரியான கோரிக்கைக்கு பிரிட்டன் அரசாங்கமும் பதில் சொல்லி நீங்க பயன்படுத்த முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட அதே காலகட்டத்துக்குள்ள பிரிட்டனுடைய படைப்பிரிவுக்கு சொந்தமான சைப்ரஸ்ல இருக்கிற அந்த முகாம், அந்த தளம் இலக்கு வைக்கப்பட்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதனுடைய சேத விவரங்கள் இதுவரைக்கும் முழுமையா வெளியிடப்படல. ஆனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம்னு சொல்லி பிரிட்டன் பாதுகாப்பு தரப்பு வந்து அறிவிச்சிருந்தது. ஆனா அந்த படைப்பிரிவில் இருந்த சில நபர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இது உண்மை இது பொய்ன்றது கடைசி நேரத்தில் தான் வெளிவரும், நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பக்கம் லெபனான்ல இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு சார்பான நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம். ஆனால் லெபனானுக்கு உள்ளே இருக்கிற ஹிஸ்புல்லா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு சார்பான, ஈரானுடைய பணத்திலையும் ஈரானுடைய ஆயுதத்திலையும் இயங்கி கொண்டிருக்கிற ஹிஸ்புல்லா இயக்கம் லெபனானுக்குள்ள இருக்கு. அயத்துல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு ஹிஸ்புல்லா இயக்கம் வந்து இஸ்ரேல் மேல ஒரு நேரடியான மிசைல் தாக்குதலை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்ப இஸ்ரேலும் லெபனான் மேல நேரடியான தாக்குதலை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து பல இடங்கள் கட்டடங்கள் தீப்பற்றி எரிகிற காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கு. 50க்கும் அதிகமான இடங்களை சேர்ந்த மக்கள் லெபனான்ல இருந்து வெளியேற்றப்படணும்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. அதை கேட்டு பொதுமக்களும் வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சொன்ன இதுக்கு முதல்ல சில முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேல் வந்து லெபனான் மேல நடத்தி இருந்தது. அங்க இருக்கிற அரசாங்கம் இன்றைக்கு அவசரமா ஒரு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி இருக்கு. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படணும்னு சொல்லி. ஆனா ஹிஸ்புல்லா இயக்கம் நேரடியாக ஆரம்பிச்சிருக்கு, அதை நாங்க தான் செய்திருக்கிறோம், இதுக்கு வந்து நாங்க உரிமை கோர்றோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் களையப்படணும் சொல்லி அங்க இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. இது வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது. அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டு போரை தோற்றுவிக்கிற மாதிரியான இன்னும் ஒரு சம்பவமா இது பதிவாகி இருக்குன்னு சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுது. இந்த மாதிரி போரோட நேரடியாக சம்பந்தப்படாத நாடுகள்ல கூட அமெரிக்காவும் இஸ்ரேலினுடைய இந்த செயற்பாடு வந்து ஒரு விதமான பதற்றத்தையும் போர் நிலைமையையும் உருவாக்கி இருக்கு. இப்ப வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் 6 நாடுகள் ஒண்டா சேர்ந்து, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், இந்த மாதிரியான நாடுகள் அமெரிக்காவோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான ஒரு அறிக்கையை அமெரிக்காவோட சேர்ந்து வெளியிட்டிருக்கிற இன்னும் ஒரு சந்தர்ப்பமா இதை வந்து பார்க்க முடியும். எங்களுடைய நாடுகளில் ஈரான் வந்து பொதுமக்களை இலக்கு வச்சும் சில பொது கட்டடங்களை இலக்கு வச்சும் தாக்குதல் நடத்தி இருக்கு. இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்பாதுகாப்புக்கு எடுக்க முடியுமான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்ற மாதிரி இந்த 6 நாடுகளும் அறிவிச்சிருக்கிற அந்த வெளியிட்டிருக்கிற அறிக்கையில வந்து பார்க்க முடிஞ்சுது. போர்ல எப்படியுமே இந்த வளைகுடா நாடுகள் நேரடியாக கலந்து கொள்ள போறது கிடையாது. ஆனா அமெரிக்காவினுடைய இல்லாட்டி இஸ்ரேலினுடைய முயற்சி என்னன்னு சொன்னா எப்படியாவது நேரடியாக இழுத்து விடுறது என்ற மாதிரி கிட்டத்தட்ட அதை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கொண்டிருக்கிறோமோ என்ற மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியா பதிவாகி வருது. ஆனா இப்போதைக்கு வளைகுடா நாடுகள் இந்த போர்ல வந்து ஈரான் மேல நேரடியான ஒரு தாக்குதலை நடத்த போறது கிடையாது. அதுக்கான சாத்தியம் இப்போதைக்கு கிடையாது. ஆனா தொடர்ச்சியான இந்த மாதிரியான அறிக்கைகள் ஈரானுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் சொல்லப்படுற அந்த நாடுகளால் வெளியிடப்படுறதையும் நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரியான பதற்றத்துக்கு மத்தியிலையும் போருக்கு மத்தியிலையும் சில விமான பயணங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. சொன்னா வளைகுடா நாடுகள்கிட்ட வான்பரப்பு மூடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் வந்து ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 நாட்களுக்குள்ள மட்டும் 3400 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றதை பற்றின செய்தியும் வெளிவந்திருந்தது. அந்த நாடுகளில் இருக்கிற மக்களை வெளியேற்றதுக்கும் சில நாடுகள் தீவிரமான முயற்சிகளையும் ஈடுபட்டு வருது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போருக்கு மத்தியிலையும் தாக்குதல்களுக்கு மத்தியிலையும் அபுதாபி விமான நிலையத்திலிருந்து 8 விமான பயணங்கள் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆபத்தான பயணம் என்ற அடிப்படையில் தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. லுஃப்தான்சா விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களும், எத்தியாட் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களும், சில ஐரோப்பிய நாடுகளுக்கும், பிரிட்டனுடைய லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கும், பாரிஸ் விமான நிலையத்துக்கும், சில ஆசிய நாடுகளுக்கும் இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் வான்பரப்பு பெரும்பாலான நாடுகளில் மூடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்களும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான விமான பயணங்கள் சம்பந்தமான செய்தியையும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே நேரம் இன்றைக்கு காலையிலிருந்து பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எங்க இருக்கிறார், அவருக்கு என்ன நடந்தது என்றது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில வந்து IRGC படைப்பிரிவு ஈரான் ராணுவத்தை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி ஈரான் சார்பு ஊடகங்களில் வெளிவருது. இஸ்ரேலினுடைய விமானப்படை தளபதியிட வீடு இலக்கு வைக்கப்பட்டிருக்கு, மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அந்த வீடு வந்து சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மேலேயும் ஈரான் ஒரு மிசைல் தாக்குதலை நடத்தியிருக்கு. அதுக்கு பிறகு அந்த கட்டடம் சேதமாகி இருந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய இருப்பிடம் சம்பந்தமான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் கிடையாது. அவர் இந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்க முடியும், இல்லாட்டி படுகாயமடைஞ்சு உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம் என்றதை பற்றின ஒரு செய்தி வந்து IRGC
ஈரான் ராணுவத்தை மேற்கோள் காட்டி ஒரு சில ஈரான் சார்பு ஊடகங்கள் இன்னைக்கு காலையில் வெளிவந்திருந்தது. அதை உறுதிப்படுத்துறதுக்கான போட்டோஸ், வீடியோஸ், ஆதாரங்கள்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா இது மாறி இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை, ஆதாரங்கள் இல்லாத தகவல்களை நான் பர்சனலாக நம்புறது கிடையாது. அது எந்த நாடு சம்பந்தப்பட்டதாக சொன்னாலும் இருக்க முடியும். ஈரான் இருக்கலாம், இஸ்ரேலா இருக்கலாம், அமெரிக்காவை இருக்கலாம். உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும், ஆதாரங்கள் வெளிவரும் வரைக்கும் நான் பர்சனலாக நம்புறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், போர் நடக்கிற காலகட்டத்தில் நிறைய கதைகள் சொல்லப்படும், நிறைய கன்ஸ்பிரசி தியரி முன்வைக்கப்படும். எல்லா நாடுகள் சம்பந்தப்பட்ட கதைகளையும் நாங்கள் கேள்விப்படுவோம். ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றின எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் கிடையாது. நேரடியாக இது IRGC இராணுவத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதுக்கான ஆதாரங்களும் கிடையாது. ஈரான் அரசாங்கமும் உறுதிப்படுத்தலை. இஸ்ரேலும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எந்த விதமான கருத்துக்களையும் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஊடகத்திலையும் பார்க்க முடியல. ஒரே ஒரு செய்தியை தவிர ஈரான் சார்பு ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற அந்த செய்தி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு தகவல். ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் எது வேணும்னு சொன்னாலும் நடந்திருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும், அது உறுதி செய்யப்படுமா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.